கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட நேம் பிரசாந்தி. நான் சென்னையிலேருந்து இந்த சாட்சியை ஷேர் பண்ணுறேன். என் குழந்தைக்கு 10 மாதம் நடக்குது. ஸோ என் பிள்ளைக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து ஒரு 3 மாதமாக லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவள் சுத்தமாக வெயிட் கெயினே இல்லை. ஸோ இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்து பல நாள் அழுதுட்டு இருந்த நாட்கள் உண்டு. ஸோ திடீர்னு என் பிள்ளைக்கு கொஞ்சம் கோல்டாகிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ டாக்டர் ஏன் குழந்தை வெயிட் கெயினே இல்லை, அப்போ ரீசனெல்லாம் சொல்லும் பொழுது ஓகே அவளுக்கு ஒரு மோஷன் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ மோஷன் டெஸ்ட் எடுக்கும்பொழுது என் பிள்ளைக்கு லாக்டோஜன் இன்டாலரன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தைக்கு டைப் 2 லாக்டோஜன் டாலரன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபீட் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம்ஸ் கொடுத்தா போதும், மற்ற ஃபீட் எல்லாமே நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், பவுட்ரு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னையும் ஃபீட் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போது என்னையுமே மில்க் சம்மந்தப்பட்டது எதுவுமே சாப்பிடக்கூடாது, அந்த குழந்தைக்குமே எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தையும் தாய்ப்பால் இல்லாமல் அவள் இருக்க மாட்டேன் ரொம்ப அடம் பிடிச்சிட்டா. எனக்கும் ரொம்ப அழுகையாக வரும். நைட்டில் குழந்த அழும், காலையில் அழும், கொடுக்க முடியாது. ஒரு வாரம் ரொம்ப அழுதுட்டேன்னா எனக்கும் மன அழுத்தமாச்சு. இதனால் ஏசப்பா என்ன ஏசப்பா இப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கே பயங்கர கோவம். என்னென்னமோ பண்ணேன். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஸோ பேபிக்கு அப்போயே ஃபீட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜெபிக்கவும் ஸ்டார்ட் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் தான் எப்படியாவது விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ அப்பயும் பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு தான் இருப்பாள். ஸோ கடைசியாக டாக்டர்கிட்ட இன்னொரு தாட்டி போகும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பால் கொடுத்துட்டு வாங்க, ஃபீட் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி. அப்போது டிசம்பர் 15 நீங்கள் அகெயின் டெஸ்ட்டு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஏசப்பா நீங்கள் தான் சுகதரணும், அடுத்த வாட்டி போகும்போது நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரணும்னு சொல்லி ஜெபிச்சு நானும் விட்டுட்டேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக டிசம்பர் 13 ஒரு மெடிக்கலுக்கான ஒரு ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் மெடிக்கலில் தான் இருக்கோம், மெடிக்கலில் ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ என் ஃப்ரெண்டு எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நாங்கள் இரவு ஜெபத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம். அப்போ முடித்த பிறகு சிஸ்டர் டேப்னின்னு சொல்லிட்டு அக்கா தான் மெசேஜ் கொடுத்தாங்க. அக்கா எல்லா ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ஃபேமிலிக்கும் ஜெபம் பண்ணாங்க. அப்போ கடைசியில் குழந்தை தலையில் கை வச்சு அக்கா அந்த மாதிரி குழந்தை இப்படி இருக்காங்கன்னு அக்கா ஜெபம் பண்ணாங்க. என்ன சொல்லி அக்கா ஜெபம் பண்ணாங்கன்னா, ஏசப்பா எல்லா லாக்டோஜன் இன்டாலரன்ஸும் பொய்யாகட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி அக்கா நல்ல பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க பாரத்தோடு. ஏசப்பா அந்த இரவில் அந்த ஜெபத்தை கேட்டு என் குழந்தைக்கு அன்றைக்கே விடுதலை கொடுத்துட்டாங்க. இது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறகு அந்த ப்ரேயர் முடிச்சிட்ட பிறகு நாங்கள் ஒரு 15ஆம் டெஸ்ட்டு டாக்டர் ரிப்பீட் பண்ண சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி காலையில் குழந்தைக்காக்கின்னு எடுத்து டெஸ்ட் பண்ணோம். ஒரு ஆச்சரியம், ஏசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செஞ்சுருந்தாங்க. குழந்தைக்கு அந்த டெஸ்ட்டு நார்மலாகிடுச்சு. ஸோ மீண்டும் டாக்டர் போய் பார்க்கும்போது எந்த டாக்டர் என் பிள்ளைக்கு பாலே கொடுக்கக்கூடாது, எல்லாமே ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதே டாக்டர் வாயில் ஏசப்பா சொல்ல வச்சாங்க, கண்டிப்பாக அவளுக்கு தாய்ப்பால் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், லாஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் அவளுக்கு கண்டிப்பாக நீங்கள் மதர் ஃபீட் கொடுக்கலாம். ஸோ அதே போல் எல்லா ஃபுட்டுமே அவளுக்கு கொடுக்கலாம், எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, இப்போ சூப்பராக அவளுக்கு நார்மல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்ல வச்சாங்க. ஸோ டாக்டர் எந்த டாக்டர் பால் நிறுத்தணும், எல்லாமே பால் சம்மந்தப்பட்டு நிறுத்தணும்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் மூலிமா கற்று சொல்ல வச்சாங்க. அந்த ஜெபத்துக்கு பிறகு அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கோடி கோடி நன்றி.